கிருஷ்ணருக்கு தாங்க முடியாத தலைவலி. ருக்மிணி என்னென்னவோ பண்ணி பாக்குறா, ஆனா தலைவலி சரியா போல. சரின்னு அரண்மனை வைத்தியர்கள் எல்லாரையும் கூப்பிடுறா. அவளும் என்னென்னவோ பண்ணி பாக்குறா, ஆனா தலைவலி சரியா போல. ருக்மிணி கிருஷ்ணர்கிட்டயே கேக்குறா, இதுக்கு என்னதான் வைத்தியம், என்ன பண்ணாலும் இந்த தலைவலி சரியாவே போலையே அப்படின்னு சொல்றப்ப கிருஷ்ணர் ருக்மிணி கிட்ட சொல்ற, என்கிட்ட உண்மையோட பக்தியோட இருக்கிறவாளோட பாத தூளிய என்னோட தலையில தடவினா போதும், அந்த தலைவலி சரியா போயிடும்னு சொல்றா. பூமி விராட்டியோட ஒரு பக்திமான் இந்த உலகத்துல இருக்க முடியுமா? பூமி விராட்டி கிட்ட போய் ருக்மிணி கேட்கிறப்ப, என்னோட பாத தூளிய கிருஷ்ணனோட தலையில தடவினா அபச்சாரம் ஆடுவேன்னு பயந்து போயிடுறாளாம். சரின்னு சத்தியமாமா கிட்ட போய் கேட்டா அவளும் யோசனை பண்றா. அவரோட அம்மாவான தேவகி கிட்டையும் யசோதா கிட்டையும் கேட்கிறப்ப, என்னதான் என் பிள்ளையா இருந்தாலும் பாத தூளியெல்லாம் தடவ முடியாதுன்னு சொல்லிடுறா. நதி பக்கமா கோபிகைகள் தீர்த்தம் எடுத்து வரத்துக்காக போயிருக்கா. ருக்மிணி கோபிகைகள் கிட்ட போய் கேட்கிறப்ப கொஞ்சம் கூட யோசிக்கல. தன்னோட காலுக்கு அடியில இருந்த அந்த மணல் பாதி தூளி அதை எடுத்து ருக்மிணி கிட்ட கொடுத்து கிருஷ்ணனோட தலையில தேய்ச்சி விடுங்கோ, அவரோட தலைவலி சரியா போயிடும்னு சொல்லி கொடுக்கிறா. அப்பதான் ருக்மிணிக்கு கோபிகைகளோட பக்தி புரிஞ்சுதான். அதாவது பகவான் இதன் மூலம்